என்னதான் நம்ம பேக் ஃபுல்லாக காய் வாங்கிட்டு போனாலும் அதில் இந்த பீர்க்கங்காவை பார்க்குறது ரொம்பவே கஷ்டம். இந்த பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. கால்சியம், அயன், விட்டமின், ரிபோஃப்ளேவின், தைமன் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னெல்லாம் நன்மை பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுக்கு கண் நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்னா பீட்டா கரோட்டன் ரொம்பவே முக்கியம். அது இந்த பீர்க்கங்காயில் எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போ சிறுநீரக கல்லை வெளியேற்றணும் அப்படின்னா வாழைத்தண்டை ஜூஸ் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீர்க்கங்காய் சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த கிட்னி ஸ்டோனை வலியே இல்லாமல் வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பீர்க்கங்காயில் இருக்குது. இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பீர்க்கங்காவை நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இதில் லோ கேலரிஸ் இருக்குது, நார்ச்சத்துமே அதிகமாக இருக்குது. இப்போது இரும்பு சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரத்த சோகை ஏற்படும். அந்த இரும்பு சத்து இந்த பீர்க்கங்காய் சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய பெப்டைட் அண்ட் ஆல்கலாய்டு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு இயற்கையாகவே அந்த இன்சுலினோட செயல்பாட்டை அதிகரித்து நம்மளுக்கு ரத்தத்தில் சர்க்கரையோட லெவலை நல்லா கண்ட்ரோல்டாக வச்சுக்கும். நம்ம ஒரு 100 கிராம் மட்டன் சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கால்சியம் சத்து இந்த பீர்க்கங்காவை சாப்பிடும்போது நம்மளுக்கு கிடைக்குதுன்னு நான் ஒரு புக்கில் படித்தேன். ஸோ நீங்களும் பீர்க்கங்காவை கண்டிப்பாக சாப்பிடுங்க.